சார், அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த தனுஷ் 5ஆம் வகுப்பு. இப்போ நான் என் பையனுக்காக படம் எடுத்தேன். இந்த படத்தை பொறுத்த பேரனுக்காக ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசர். நம்ம படத்தில் தான் பார்த்துருவோம் பேரனுக்காக அப்படின்னு சொல்லுவோம். பேரனுக்காக படம் எடுத்த ப்ரொடியூசர் அதை என்னென்னா ஒரு திறமையான டைரக்டரை கொண்டு போய் சேர்த்தார். அதான் கதாகர் திருமாவளவன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக நண்பர். ஒரு மிக அருமையான ஒரு மிக திறமையான ஒரு டைரக்டரை கொண்டு போய் சேர்த்துருக்காரு. இந்த படம் பசங்க படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த மேடையில் வாழ்த்துறேன்னா. இப்போ எல்லாருமே சொல்லும்போது சொன்னாங்க ஒரு நல்ல திருப்புமுனை ஜனவரி மாதம் முதல் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல திருப்புமுனை. டைரக்டர் சங்க தலைவர் விக்ரம் சார், செக்ரட்டரி செல்வமணி சார், எங்கள் செக்ரட்டரி சிவா சார் மற்றும் கேஆர் சார் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான தீர்ப்பு போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஒரு சங்கம் மாதிரியே ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஜனவரி மாதம் தெரிஞ்சுக்குவீங்க. தமிழ் திரைப்படம் ஆங்கில படங்களுக்கு நிகராக வருமானம் வரும் நிச்சயமாக. எந்த பட தயாரிப்பாளர் படம் எடுத்தாங்கன்னா கஷ்டத்தோட நஷ்டத்தோட வீட்டுக்கு போக மாட்டாங்க, லாபத்தோட நன்மையோட தான் வீட்டுக்கு போவாங்க. அதை செய்யறதுக்காக இந்த திரைப்படத்துறையில் இப்போ உண்மையில் இளமையானவங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு மேடையில் இருக்க அத்தனை பேரும் மிகப்பெரிய கலைஞர்கள், மிக சக்தி வாய்ந்தவர்கள். ஆங்கில படம் இங்கே இருந்து களவாடிய படங்கள் நீ சொல்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க. ஒரு ஆர்கே செல்வமணி சார் படம் மாதிரிலாம் பார்த்து நான்லாம் மிரண்டிருக்கேன். இவர் விஷ்ணுவர்தன் சார் நான் வந்து இப்போ கன்னடத்தில் ஒரு படம் பண்ணிட்டு அப்போ சொன்னார், இந்த மாதிரி கேப்டன் பிரபாகர் மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டர் பிறக்க முடியாதியா அப்படின்னு சொன்னார். இதை நான் நேரடியாக கேட்டேன். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய திறமைசாலி விக்ரம் சார் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை படம் வெற்றி படம். அவர் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு படம் கதை சொல்கிறதுக்கு வேற இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும், அந்த மாதிரி ஒரு கதாசிரியர். இவங்கெல்லாம் இருக்கும்போது ஏன் தமிழ் படம் இன்னும் வளரல உலக லெவலில்? அது வந்து என்னென்னா நம்ம வந்து அழிக்கப்படுறோம். எந்த காசும் இல்லாமல் படம் இது அவர் சொன்ன மாதிரி சாட்டிலைட்டாக எப்போஎம்எஸ் படம் தான் கையில் ப்ரொடியூசர் காசு வருது. அப்புறம் எல்லாம் யாரோ எடுத்து யாரோ சாப்பிட்டு எப்படியோ போகிறாங்க, திருட்டு வீசி எப்படியோ எடுத்து சாப்பிட்டு போகிறாங்க. அதை தடுக்கணும்னு விக்ரம் சார் கனவு கண்டார். அந்த கனவு இன்னைக்கு நனவாகி எல்லார் கையிலையும் ஒரு உருவமாக கொண்டுட்டோம். அந்த உருவம் நிச்சயமாக ஜெயிக்கும். தமிழ் திரைப்பட உலகம் 2014 வெற்றி கொடி நாட்டி நிச்சயமாக தமிழ் கொடி படம் நிறையா வெற்றி பெறணும்னு கூறிக்கொண்டு, அதே மாதிரி சுதீஷ் சார்ட்ட நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த கன்னட படம் மலையாள படம் டப்பிங்லாம் வாங்குறத விட ஒரு தமிழ் படம் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. இந்த தமிழ் படம் வாங்கினீங்கன்னாக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நிச்சயமாக வளருவாங்க. அது வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. நிச்சயமாக தமிழ் படத்தை நீங்கள் வளரணும், உங்களால் நாங்கள் வளரணும், எங்களால் நீங்கள் வளரணும்னு கூறிக்கொண்டு தமிழ் வெல்க தமிழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மிஸ்டர் வேல்முருகன் அவர்களை அழைக்கிறோம். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சார். இல்லை, நான் எதுக்கு வந்தேன்னு அதை மறந்துட்டேங்க, சாரி. ஷியாம் சார் வந்து இல்லை எப்போதுமே வந்து கல்யாணம் வேணா பக்கத்து வீட்டில் பத்திரிக்கை வைக்காமல் போயிடுவோம். அதே மாதிரி ஷியாம் சார் வந்து ஒரு மிக திறமையான மியூசிக் டைரக்டர். அவருக்கு இது முதல் படம், ரொம்ப அழகாக சாங்கு போட்டிருக்காரு. நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், என் படம் இந்தியான்னு ஒரு படம் போயிட்டுருக்கு, நான் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக அவர்கிட்ட தான் முதல்ல போனேன். பட் ஆனால் என்னால் ஏதோ காரணத்தால் அவர்கிட்ட பண்ண முடியல. அது ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் கூட வந்து ஃபாரினில் படித்தவர், அதுக்கு ஈக்குவலான ஒரு மியூசிக் டைரக்டர். நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி தமிழ் படத்தில் ஷியாம் வருவார் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு பில்டிங் சாங்கு பேச மாட்டேன், கொஞ்சம் வீக்கு, மைக் அலர்ஜி, அதனால் ரொம்ப நேரம் பேச முடியாது. பட் அதே மீறி திருமாவளவனை பற்றி நான் பேசணும், ஒரு மணி நேரமாவது பேசலான்னு பார்த்தேன், தேட்டருக்காரன் போய் சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் அண்ணன் சுதீஷ் சார் அவர்கள், அண்ணன் விக்ரமன் சார் அவர்கள், செல்வமணி சார், அண்ணன் செல்வமணி சார் அவர்களும் மற்றும் வந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவரையும் வருவர்கள் வரவேற்று, ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வருகிறன்னு வரவேற்று இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்க. அண்ட் அடுத்தபடியாக எப்பயுமே சிரிக்க வைக்கக்கூடிய நம்மளுடைய மயில்சாமி சார். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திருமாவளவனை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெரிய பழக்கம்லாம் கிடையாது. நான் அவரை முதலாக பார்க்கும்போது தலை நிறையா முடி இருந்தது, இப்போ இல்லை. அப்போவே பார்த்துக்குங்க எத்தனை வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பெரும்பாலும் திருமாவளவனை எல்லாரும் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒரு விஷயத்தில் பிடிக்கும், அவர் தமிழ் பேசுகிறாரு, அதை படிக்கிறார், அதை பற்றி எனக்கு தெரியாது.
அஜந்தாங்கிற ஒரு படத்து மூலியமாக பொதுவாக இனிட்டேஷன் போட்டாங்கன்னா இனிட்டேஷன் வாங்குவாங்க, அப்புறம் எங்கேயோ வச்சிருவாங்க, முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த அந்த அஜந்தாங்கிற படத்துக்கு கொடுத்த இனிட்டேஷன் குறைஞ்சபட்சம் ஒரு 150 கொடுத்தாருன்னா 100 இனிட்டேஷனை கண்டிப்பாக இன்றைக்கி எல்லா வீட்லையும் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த பரிச்சை அட்டைம்பாங்க, பேடு ஆங்கிலத்தில், அதில் இளையராஜாவுடைய படத்தை கீபோர்டு வாசிக்கிற மாதிரி போட்டு சினிமாவை யார் முதல் முறையாக கண்டுபிடிச்சாராங்கிற வரிசையெல்லாம் அழகுபடுத்தி ரொம்ப பிரமாதமாக இன்விடேஷன்லாம் கொடுத்தாரு. அதையும் குறைஞ்சபட்சம் நான் ஒரு 10 வருஷமாக வச்சுருந்தேன். அந்த விஷயத்தில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஏதோ இது பண்ணால் கொஞ்சம் புதுமையாக தான் பண்ணுவார் அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் தனுஷ் 5ஆம் வகுப்பு அப்படின்னு, அதாவது படிப்பை பற்றியே கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு பழைய படங்கள் மழலை பட்டாளங்கள், மைடியர் குட்டிச்சாத்தான் அது ஞாபகத்துக்கு வந்தது. ஏதோ ஒரு சிறிய பசங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தில் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. பட் சினிமாக்காரன், அவ்வளோதான். சினிமா தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. சினிமாவில் ஒரு வேளை நான் இல்லைன்னா நான் உயிரோடு வந்திருப்பேன், அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி சினிமாவை தவிர எதுவும் கிடையாது. பட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த காரணம் மியூசிக் டைரக்டர் ராஜா அவர்கள், சாம்டி ராஜா அவர்கள். அவர் எனக்கு வீடு தேடி இன்விடேஷன் கொடுத்தாரு. எல்லாரும் வருவாங்க. பட் மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய கடினம். ஏன்னா 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க, ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு அவர் அறிமுகப்படுத்துவது யாருன்னு கேட்டிங்கன்னா, கேமராமேன் கோபிநாத் சார் தான் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் நம்ம பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு. தேரடி வீதி திருக்கண்ணபுரம்ங்கிற படத்துக்கு அவர் தான் மியூசிக்கு. இவர் பண்ண படங்கள் வரல, ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கார். கிட்டத்தட்ட 5-6 படம் பண்ணுறாரு. அவர் மூலிமா இந்த நிகழ்ச்சி நான் வந்திருக்கிறேன். இந்த படம் வெட்டிட்டதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முன்னையெல்லாம் ஸ்டுடியோக்குள்ளேயே நுழைய முடியாது. இப்போ ஸ்டுடியோ பொது வழியாக்கிட்டாங்க. யார் வேணால் போகலாம், யார் வேணால் வரலாம். அந்த மாதிரி முன்ன படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அப்படி இல்லை, யார் வேணால் எடுக்கலாம். ஆனால் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ரிலீஸுக்கு சீக்கிரமாக பண்ணணும்னு இப்போ சில அமைப்புகள்லாம் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இந்த சின்ன படங்கள் இல்லாமல் எல்லா சின்ன படங்களும் வெற்றி அடைகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். பொதுவாக எங்கள் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, யார் உனக்கு பணம் கொடுக்குறானோ அவனை நீங்கள் முதலாளி தான் கூப்பிடணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் யார் படம் எடுத்தாலும் நான் அவங்கள முதலாளின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இளங்கோங்கிற ஒரு புது முதலாளி வந்திருக்காரு. குறைஞ்சபட்சம் 150 பேத்துக்கு ஒரு நாள் சோறு போட்டிருந்தாலும் ஒரு 100 நாளாவது போட்டிருப்பார். 100 குடும்பம் நல்லா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சிசர் மனோகர் சார்.